சிரிக்கத பாரு. சசிதா பாப்பாக்கு புடவையா? என்னோட செலக்ஷன் தான். சரி பிரைஸ் ரெக்கார்டா இருக்கு. அண்டுக்கு ஆசைப்பட்டு மெட்டியை தொலைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ செலவு வச்சுட்டேன். பொங்கல் ஷாப்பிங்களோட சேர்த்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா நம்ம பொங்கல் ஷாப்பிங் வந்து கிளம்பிருக்கோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் வந்து பொங்கலுக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கவே இல்ல. பாப்பாக்கு முக்கியமா ட்ரெஸ் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், பொங்கல் வர வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வந்துருச்சு. இப்பதான் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பொங்கல் செலிப்ரேஷன் வந்துருச்சு. சரி, இப்போ போய் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே எங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். பொங்கல் ஷாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. போலாமா? ரொம்ப கிட்ட நெருக்கத்துல போனோம்னா க்ரௌட் அதிகமா இருக்கும். பாப்பா வச்சுட்டு நம்மளால பிடிச்சது வந்து எடுக்க முடியாது. சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய காட்ட மாட்டாங்க. ஸோ இப்போ போனாதான் நிறைய காட்டுவாங்க. நம்ம வந்து பொறுமையா பார்த்து பிடிச்ச ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வரலாம். இன்னைக்கு வந்து பாப்பாக்கு முக்கியமா ட்ரெஸ் எடுக்கணும். பொங்கல் ஷாப்பிங்க்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, வாங்க போலாம். இவர் எவ்வளவு பாசமா என்னை வந்து பாத்தீங்கன்னா கண்ணத்துல கை வச்சு பேசுறாரு பாரு. சரி சரி, குட் கேர்ள் மானி. அம்மா கட்டிப்படி, அம்மா கட்டிப்படி, கட்டிப்படி, அப்பா கட்டிப்படி. குட் கேர்ள். அப்போ எப்படி வா பாஞ்சு வரா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டிப்படி நல்லா பாஞ்சு வரா. அப்படியே இங்க இருந்து அங்க தாவிட்டாரு பாருங்க. கான்வென்ட்டுக்கு போற மாதிரி வந்து பாப்பா கிளம்பி இருக்கா. அவளோட அவுட்ஃபிட் மட்டும் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கலாமா? ஜஷிதா ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதா அவுட்ஃபிட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டிவி, ஆமா டிவி தான் ஃப்ரெண்ட்ஸ். டிவி போடுங்க, டிவி போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அம்தனா ஜஷிதா வா வா மாட்டிக்கு போலாமா? ஷாப்பிங் போலாமா? வா வா பிங்கி. வேடிக்கை பார்த்துட்டே வருவீங்க. என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வரேன். என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்து ஒரு ஐடியா கிடைக்கல. செப்பல்லாம் அப்பதான் ஞாபகம் வரும். செப்பல் முடிஞ்சு போச்சு. ஆமா, பொங்கலுக்கு புது செருப்பு. எஸ் சரி. இப்போ பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட், பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் தான் நமக்கு. கை காட்டினே வர்றா. ஹாய் ஹாய் ஹாய். பொம்மை செக்ஷன் தான் ஒன்னே வருதுப்பா. வரும்போதே ஏறி. இப்போ நிறைய பொங்கலுக்காக நிறைய வச்சிருக்காங்க போல. இங்க பாரு, இந்த சைடு பூரா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. பாத்திரம் கிச்சன் ஐட்டமே நிறைய வச்சிருக்காங்க பாபி. இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஆமா, நான் என்ஜாய் பண்ணுவேன் வாங்குறதுக்கு. நீ வாங்கி தரதுக்கு என்ஜாய் பண்ணுவியா? சரி சரி. என்ன சரி சரி வாங்கி தருவியான்னு கேக்குறேன். தரமாட்டேன். அப்புறம் எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? பொங்கல் ஷாப்பிங் முத செருப்பு தான் வாங்க போற ஃபர்ஸ்ட். சூப்பரா இருக்கு. வாவ், கோல்டன் கலர்ல குட்டி பண்ணே செருப்பு. ஜஷிதா பாப்பாக்கு செருப்பு. செப்பல் சூப்பரா இருக்கு. நல்லா போட்டு பார்த்தா நல்லா இருக்கும் பாபி. இது வெட்டுமானு தெரியலனா. குட்டி பண்ணே ஷைனிங்கா இருக்கு இல்ல? ஜஷிதா பாப்பா அதான் ஷாக்ஸ் போட்டுருக்குல. ஷாக்ஸ் போட்டு போடலாம்னு நினைக்கிறேன். ரைட்டி தான் போடணும். செப்பல் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு செருப்பு வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிடா, பாப்பாக்கு அந்த செருப்பு தான் வேணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவரே அவரோட செருப்பு செலக்ட் பண்ணிட்டாரு. இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சின்ன சைஸ்மா. இந்த ஷூ தான் வந்து பார்த்தேன். இது மாதிரி தான் லாஸ்ட் டைம் போட்டுருந்தேன். வண்டியில போகும்போதே கழட்டி ஊந்துருச்சு. இங்க இது கட்டுற மாதிரி இல்ல ஒட்டுற மாதிரி வாங்கினா விழாது. அதான் இது மாதிரி கொஞ்சம் ட்ரிப் இருக்க மாதிரி பாக்குறேன். பிரைஸ் ரெக்கார்டா இருக்குது. எப்படி சிரிக்கிறா பாரா. கலர் என்ன கலர் போடலாம்? பிங்க் கலர் இருக்கு. குழந்தைங்களா இது மாதிரி பிங்க், கிரீன், எல்லோ அது மாதிரி கலர் கலரா போட்டா நல்லா இருக்கும். நீ போடு. இங்க பாரு, இந்த பக்கம் இந்த பக்கம். எப்படி பல்ல கட்டுறாரு பாரு அவரு. ஹாய் சொல்லுங்க. கண்ணாடி போட்டு நடக்குறாரு பாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். இவருக்கு பொங்கல் ஷாப்பிங்னா கலர் கலரா கண்ணாடி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஆமா, எல்லாமே தான் ஷாப்பிங். சரி பிந்து பே பண்ணுவோம். கலர் கலரா கண்ணாடி எடுத்துருக்கோம் பாப்பாக்கு. எந்த கலர் எடுத்துக்கலாம்னு சொல்லு. சரி நடிகையா இருக்கா போல. சரி நடிகை தான்.
பேபி நமக்கு தான் முன்னாடிலாம் தனித்தனியாக ஜீன்ஸ் பேண்ட்லாம் நம்ம பாப்பாக்கு பாரு கலர் கலரா வச்சிருக்காங்கப்பா. மாடல் மாடலாம் சூப்பரா இருக்குங்க பாரு. பேண்ட் தனியா டிஷர்ட் தனியா எடுத்துக்கலாம். வெஸ்டர்ன் மாடல் எடுத்துட்டோம்னா செம்மையா இருக்கு பேபி. சரி ஏதாவது எடு. செம்மையா பட்டு பாவாடை சட்டை தான் எடுக்க போறேன். அந்த வச்சிருக்காங்க பாரு சின்ன சைஸா எங்க பாருங்க. அப்ப பொங்கலுக்கு பாப்பாக்கு பட்டு பாவாடை சட்டை. ட்ரெடிஷனலா பட்டு பாவாடை சட்டை போட்டா சூப்பரா இருக்கும். அந்த பட்டு பாவாடை சட்டை பாருங்க. உனக்கு இதான் வேணுமா? இதான் வேணும்? நீ எதை காட்டினாலும் வேணும்னு ஆமா இவங்க காட்ட கூடாது. நம்ம தான் இருக்கு. பாப்பாக்கு ஒரு saree எடுத்தாச்சு. 1 வயசு ஆகுது. அதுக்குள்ள saree கட்ட போறாங்க. நல்லா ஃபேன்சி இது மாதிரி நல்லா இந்த மாதிரி தான் வரும். ஆமா இந்த saree உனக்கு தான் இந்த Dress. ஓகே பட்டு பாவாடை சட்டை பார்க்கலாமா? பார்க்கலாம். இது மட்டும் போதுமா? இல்ல ஒரு பட்டு பாவாடை எடுத்தே ஆகணும். சரி ஹைட் நல்லா இது பேபி. ரஷிதா சிரிக்கிறத பாரு அவரு. இதான் டாப். ஓ பப்பன் தான். சிரிக்கிறத பாரு அவரு. கரெக்டா சைஸ். இதே சைஸ் ஓகே தான். கரெக்டாக இருக்கும் சரிங்களா பாவாடை. கலர் தான் இப்போ பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அனைத்து கலர்லேயும் இருக்குது இங்கே பட்டு பாவாடை சட்டை. செம்மையா இருக்கு பேபி. ஆமாம் கலர் கலராக இருக்குது. ஜெஷிதா பாப்பாக்கு எது எடுக்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பிங்க் கலர் பேபி நல்லா இருக்குல்ல? பிங்க் கலர். எல்லோ பிங்க். வந்து கிரீன் கலர் மோர் கலர் மாதிரி இருக்குல்ல நல்லா இருக்கு. டார்க்கா வேணாம்னா லைட் கலர்ல எடுக்கலாம். இதான் நம்ம பார்த்த கலர்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம வந்து இந்த பிங்க் பார்க்கணும். சரி சரி இது நல்லா இருக்கு. இருந்தாலுமே என்ன செய்யுதா இது பத்தலை. இன்னும் நிறைய கலர்ஸ் வேணுமா? நிறைய கலர்ஸ் இல்ல கொஞ்சம் நல்ல அழகா பாப்பாக்கு எடுக்கணும்ல அது மாதிரி. பாப்பாக்கு நல்லா இது கலரா போடலாம். ஓகே இது நல்லா இருக்கு. அதான் சொல்கிறேன். இது நல்லா இருக்கு. கிரீன் கலர் சட்டை வச்சு. ஜெஷிதா இங்க பாரு. இந்த ட்ரெஸ் ஓகே உனக்கு? சைஸ் கரெக்டாக இருக்குமா? 18 தானே சிஸ்டர்? இது 20. 18 இல்லையா? ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்தாச்சு. இப்போ பட்டு பாவாடை சட்டை வந்து பார்த்தீங்கன்னா கலர் செட் ஆகல. இங்கே ஒரு கலர் வந்து க்ரீன் கலர் சூப்பராக இருந்தது. பட் ஆனால் சைஸ் வந்து பெரிய சைஸ் முழுவிடுவா. அதனால அது எடுக்கல. வேற கடைக்கு போய் பார்க்கலாம். ஒரே கடையில் ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த இதுக்கு ஷாப்பிங் பண்ணியாச்சு. மூவ் ஆகிட்டே இருக்கு. ஓகே ஆனால் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆமாம் நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய சூப்பர் சூப்பர் மாடல்லாம் கூடமே இருக்கு. நம்ம அப்புறமும் வாங்கிக்கலாம். எனக்கு எதுவும் வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் வேட்டி சட்டை போட போகிறாமா? உங்களுக்கு வேட்டி சட்டை. ஆமாம் இப்போயே தான் எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு பார்க்கணும். மொட்டை வேற வச்சிருக்கல. ஆமாம் ஸோ அதனால கரெக்டாக இருக்கும். பாய் செட். ஆமாம் சரி நல்லா மைனர் கொஞ்சம் மாதிரி எடு. ரஷிதா போடு வேட்டி கட்டு. போலாமா வீட்டுக்கு போலாமா? போறது ஊடா இருக்காது. ஆமா ஜஷிதா அவ்வளோதான். சூப்பர். வேலைல என்னோட செலக்ஷன் தான். சரி சரி முடிஞ்சு பார்க்குறதா நான் மட்டும் போறா. செய்யல ரஷிதா வா வா. அவரே அவர் ஷாப்பிங் பண்ணதை எடுத்துட்டு வருவாராம். இந்த பேக் எத்தணும் போலாம். பேக் எத்தணும் அப்பலாம். பேக் தூக்கு போலாம். கை பிடிச்சி அவ்வளோதான். போகலாம் வா. போலாமா? என்னம்மா பண்ற ரஷிதா? என்ன பண்ற? என்ன செய்யுதா? ஒரு கண்டெய்னர் வந்து ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்லப்பா. ஒரு ஷாப்பிங்கும் பண்ணும்போது தீபாவளிக்கு ஒன்று வாங்குமா? ஆமாம். பார்த்தோன்னா பொங்கலுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கிடைச்சது. 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண ஒரு டப்பா. ஆமாம் நல்லா இருக்கும் அந்த டப்பா. கலரும் சூப்பராக இருக்குது.
ஷாப்பிங் பண்றது. ஆமா இனிமே தான் ஷாப்பிங்ன்றியா? இப்போ பாப்பாக்கு மட்டும் தான் எடுத்துறோம். இன்னும் உனக்கு எடுக்கல, எனக்கு எடுக்கல. சரி. ஒரு கவர் கேக்குறேன். அதனால ஷாப்பிங் வரும்போதும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறது. லாஸ்ட் டைம் சாப்பிட்டல. சூப்பரா இருந்துச்சு. அதான் மறுபடியும் இங்கே வந்து சாப்பிடுறோம். மினிமம் நம்ம பட்ஜெட்ல வேலை முடிஞ்சிடும்ல. சரி சரி. என் பொண்ணு பாரு அங்க பாரு. என்னம்மா பாக்குறா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போலாம். பொங்கல் ஷாப்பிங் எல்லா இடத்துலயுமே கிரவுடு. ஆமா எல்லா கடையிலுமே கூட்டம் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னும் சண்டேலாம் வந்தோன்னா வச்சுக்கோங்க வேற லெவல் கூட்டமா இருக்கும். ஆனால் தான் முன்னாடியே கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும். ஆனால் கிட்ட வந்துருச்சு பொங்கல். அதனால இன்னைக்கு வந்தது தான் கரெக்டு. பொங்கல் ஷாப்பிங் முடிச்சுட்டு போயிடலாம் இன்னைக்கு. சேட்டை பொண்ணு ஜெஷிதா விளையாடிட்டு இருக்கா. டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரிதான். சின்னதா இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப. இது கொஞ்சம் அகலப்படுத்தி வேணா போடலாம். புது மெட்டி போட்டாச்சு. ஒரு நண்டுக்கு ஆசைப்பட்டு மெட்டியை தொலைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ செலவு வச்சுட்டேன். பொங்கல் ஷாப்பிங்கோட சேர்த்து. இன்னும் இருந்தாலும் உனக்கு நாட்டு நண்டு கிடைக்குமா? வயல் நண்டு சொல்லு. சங்கீதா கை பக்குவத்தில் உனக்கு சமைச்சு கொடுத்தல. செம்ம டைட்டா இருந்தது. நண்டுக்கு ஆசைப்பட்டு என்ன மெட்டி வாங்க வச்சுட்டா இந்த பொங்கலுக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இந்த கொலுசு இங்கே எடுத்ததுதான். ரெண்டாவது ரவுண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரீங்க. ஆமா. அரிசி உருண்டை வாங்கி கொடுத்தேன். அதை சாப்பிட்டு வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ செப்பல் எடுக்கலாம்னு வந்துருக்கேன். செப்பல் கடைக்கு வந்திருக்கேன். சரி என்ன சிங்கா செப்பல் கட்டாதா? உனக்கு பிடிச்சிருதா? ஹைட்டா இருக்கு. ஹைட் கம்மியா இருக்குன்னு ஹீல்ஸ் செருப்பு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீல்ஸ் செருப்பு தான் வாங்குறேன். சாரி எல்லாம் கட்டினா நல்லா இருக்கும்ல. இப்போ ஃபங்க்ஷன் வர வருது. ஸோ ஹைட்டா தெரியும். அப்போதான் அதனால தான். சரி சரி நல்லா இருக்கு. ஜஸ்விதா நீ கடையே காலி பண்ணிட்டு போல. ஃபுல்லாத்தையும் போட்டு கழிச்சிட்டு இருக்கா. ஜஸ்விதா பண்ற சேட்டையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேலை வைக்காம விட மாட்டார் போல. ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ஷாப்பிங் முடிச்சிட்டோம். வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டு இருக்கா என் பக்கத்தில். செம்ம சேட்டை. இவ்வளோ வச்சு நீ ஷாப்பிங்கே பண்ண முடியல. ஆமா. ஸோ இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணிட்டோம். என்னென்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் பார்க்கலாம். ஆமா ஜஸ்விதா பயங்கரமான சேட்டை. மேல அடிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். இதுல அம்மா கை அடிக்கூடாதுமா. மோள அடிக்கிறா சேட்டை. ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து நாங்க டிஃபனும் செஞ்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு நல்லா. ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கொட்டி வச்சுக்கலாம். 2000 ரூபாய்க்கு மேல வாங்கினா இந்த டப்பா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டப்பாலாம் கொடுக்குறாங்க. அந்த வாளி மாதிரி பக்கெட் மாதிரி அதெல்லாம் வந்து தந்தாங்க. ஸோ இந்த டப்பா வந்து 2000 மேல வாங்குறவங்களுக்கு இந்த டப்பா இது சூப்பரா இருந்தது. வாங்கி விட்டோம். இந்த 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மட்டுமே இவளுக்கு மட்டும்தான் இந்த குட்டி பிஸ்கார்க்க பத்தியா மட்டும்தான் வந்து குட்டி பொண்ணுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் பர்ச்சேஸ். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல் ஷாப்பிங். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு தான் ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா குட்டி பொண்ணு வந்த பிறகு எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஒரு எண்ணமே வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு எடுக்கலாம், ஃபங்க்ஷன் வருது அதுக்கு எடுக்கலாம், பொங்கலுக்கு எடுக்கலாம் சொல்லிட்டு அவளுக்கு தான் வந்து புதுசா எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்வம் போயிருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு பாப்பாக்கு தான் எடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சாரி ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு 1 வயசுல சாரி கட்ட போறாரு பாப்பா. இங்க பாருங்க சாரிக்கு பிளவுஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ். சாரியோட பிளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இதுதான் சாரி. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தாங்க. கேட்டேன் இந்த மாடல் ப்ளூ கலர் வச்சிருந்தாங்க. பட் அது 7 வயசுக்கு மேலே தான் இந்த மாடலே வருது. இப்போலாம் இங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ போனோடனே இந்த ட்ரெஸ் இருக்கான்னு கேட்ட பாருங்க. இருக்குன்னு சொன்னாங்களா 1 வயசு பாப்பாக்கு. அப்படியே கொடுங்கன்னு சொல்லி அள்ளி போட்டு மாட்டேன். பாப்பாக்கு அழகா சாரி ஃப்ரெண்ட்ஸ். பாவாடா சாரி. இந்த மாடல் சூப்பரா இருக்கேப்பா. கட்டிட்டா ஓ சாரி நான் கட்டிட்டா. குட்டி பொண்ணு அழகா வந்து லாக் பண்றதுக்குலாம் இது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆமா பின்னு போடணும்ன்ற அவசியமே கிடையாது. குத்தாம இருக்கும். ஸோ நல்லா இருக்குப்பா. அவருக்கு பாரு பெல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சாரிக்கு ஒட்டி இடுப்புல கட்டுற பெல்ட். ஸோ பிளவுஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளவுஸ் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பாவோட சாரி. ஆமா ஆனியன்
கலர் நல்லா சூப்பரா இருக்கு. மாதிரிதான் ஒரு வேற saree. கலர் வந்து நாங்க கேட்டோம், வேற கலர் வந்து இல்ல. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரிச் லுக் கொடுக்கும், நல்லா சூப்பரா இருந்தது. நல்ல கலர். பட்டு பாவாடை சட்டை தான் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தோம், நிறைய வச்சிருந்தாங்க. பட் எங்களுக்கு கலர் எதுவுமே வந்து செட் ஆகல, ஸோ அதனால அது வந்து எடுக்கல. ஆல்ரெடி அம்மா வேற வந்து பட்டு பாவாடை சட்டை தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுக்கல. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு ட்ரெஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்டு பாவாடை சட்டைக்கு பதிலா வேட்டி சட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாக்கு வந்து பாய்ஸ் ட்ரெஸ் போட போறோம். ஏன்னா பாப்பா வந்து ஹேர் கட் பண்ணணும், பாப்பாக்கு ஹேர் கட் பண்ணிட்டு பாய் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். மொட்டை அடிச்சிருக்கோம்ல, எல்லாருமே வந்து பொம்பளை பிள்ளை பையன் பிறந்ததுன்னா லேடிஸ் கட்டை போட்டு வந்து பாத்தீங்கன்னா அழகு பார்ப்பாங்க, கவுன் எல்லாம் போட்டு. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வேட்டி சட்டை இது வரைக்கும் போட்டதே இல்லை, சார். அதனால வேட்டி சட்டை நம்ம வந்து நாங்க ஒரு அந்த பட்டு சட்டை மாதிரி எடுத்தோம், பட்டு வேட்டி சட்டை வெள்ளையா. ஸோ வெள்ளையா எதுக்கு, பாப்பா கலர்ஃபுல்லா போட்டா நல்லா இருக்குன்றதுனால எல்லோ கலர் வந்து லாஸ்டா செலக்ட் பண்ணோம். இது வந்து என்னோட செலக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா வந்து வேற ட்ரெஸ் எடுத்து சொல்லிச்சு, எனக்கு நான் எல்லோ போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பார்த்தேன் பாத்தீங்களா, அந்த Dress தான் வந்து நல்லா இருந்துச்சு. சோ நல்லா இருக்கு, வெள்ளை மைனர் மாதிரி. ஆமா, ட்ரையல் வீடியோவும் பெல்ட் கையில கட்டறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெத்தா இருக்கிறதுக்கு இது கொடுத்திருக்காங்க. சோட்டா பீம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கையில கட்டுறது சோட்டா பீம் பொம்மை. ஸோ வேட்டி சட்டை போட்டு சோட்டா பீம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் போட்டுக்கலாம், பிரேஸ்லெட் மாதிரி குழந்தைங்களுக்கு. ஸோ அது இந்த செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குப்பா. இப்போல்லாம் முன்னாடிலாம் பெரிய பெரிய பிள்ளைங்களுக்கு தான் இருக்கும், இப்போ வந்து 18 சைஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ சூப்பராக இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்து வந்தோம். பாப்பாக்கு பொங்கல் ட்ரெஸ் இதுதான். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்பாட்ட காட்டு ஜெஷிதா, ஜெஷிதா அப்பாட்ட காட்டு, அப்பாட்ட காட்டு. அழகு புள்ள, கண்ணு தெரிதாடி, கண்ணாடி போட்டுன்னு எப்படி பாரு பாரா. அப்பா பாரு, அப்பா பாரு, கழட்டுறத பாரு ஸ்டைலா. அவரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்காக நான் வாங்கணும் இந்த செப்பல் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் ஷாப்பிங்ல செப்பலை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கினேன். நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்த செப்பல் வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சிச்சு. இந்த செருப்பு சூப்பரா இருந்தது, நல்லா டிசைனா அழகா இருந்துச்சா. சங்கீதா வந்து வாங்கியிருக்க செருப்பு இதுதான். ஆமா, இந்த செப்பல் வாங்கினேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாடல் நல்லா இருக்கு பேபி, நான் போட்டேன், சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. முக்கியமா இதெல்லாம் சொன்னனே, நான் மெட்டி வாங்கிட்டேன் பாருங்க. மெயினா மெட்டி இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ மெட்டி இது எத்தனை கிராம் பேபி, நான் பார்க்கவே இல்ல. மொத்தம் 14 கிராம். 14ஆ? இது 14 கிராம். லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா 14 கிராம் தான். ஒரு செட்டு மட்டும் எடுத்துன்னு போனேன், ஒரு கால் மோதிரம் அப்படியே இருந்தது. அதுவே வந்து 7 கிராம் இருந்தது பழசு. அது போட்டுட்டு இது வந்து புதுசு வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ நண்டு பிடிக்க போய் கடைசியில என் மோதிரம் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புதுசு வாங்கியாச்சு. பேபி வந்து அவருக்காக வாங்கினது இந்த ஒரே ஒரு பெல்ட் மட்டும் தான். பொங்கல் ஷாப்பிங் ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லையா பேபி? ஆமா, எடுக்கல தான். என்ன பண்றது, எடுக்க சொன்னேன், நீ சட்டை எடுத்துக்கோ சொன்னோம், ஒண்ணு கூட எடுத்துக்கல. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல்ட், இது வந்து லெதர் பெல்ட் பேபி. ஆமா, லெதர் பெல்ட். ஸோ இந்த பெல்ட் மட்டும் ஒண்ணு பேபி வாங்கினாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்காக கொஞ்சம் இது வாங்கினேன், பேண்ட் தான் வந்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக பலாசா பேண்ட். என்னென்ன கலர் எடுத்துட்டு வந்திருக்க சங்கீதா? ப்ளூ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன், ஒரு பிளாக். ஸோ இது நல்லா இருக்கு, இதை வெளியில கூட போட்டு போலாம். ஆமா, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாண்டல் கலர் ஒன்று எடுத்துட்டு வந்தேன், இதோ எடுக்கிற பேர். அவன் எல்லாத்தையும் எடுத்துருவா. இது வந்து வீட்டுக்கு போட்டது கிடையாது, வெளில போட்டு போறதுக்காக. ஸோ ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட். ஆமா, இது மாதிரி ஒயிட் கலர் எடுத்துருந்தேன். இப்போ சாண்டல் கலர். இப்போ லெக்கின்லாம் போட்டால் கால் ரொம்ப அசிங்கமா தெரியுது. ஸோ இது மாதிரி வந்து ஓப்பன் கட் வச்ச ட்ரெஸ்ல அது மாதிரி இந்த ட்ரெஸ்லாம் போட்டோன்னா கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா மொத்தமாக இருக்கும் இது வந்து. ஸோ அதனால இதெல்லாம் எடுத்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ட்ரெஸ்லாம் எதுவும் எடுக்கல. ஆமாம், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்தோம், வேற யாருக்கும் ட்ரெஸ் எடுக்கல. சும்மா வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் மட்டும் எடுத்தோம், செப்பல், ஷூ, அப்புறம் வந்து பார்த்தா பெல்ட். அவ்வளோதான், பொங்கல் ஷாப்பிங் முடிஞ்சுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய். ஜெஷிதா பாய் சொல்லு. ஜெஷிதா பாய். ஏமா அம்மா கோமா, அம்மா சரியா பாருங்க, எனக்கு மட்டும் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து உனக்கு 4 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சண்டை கோவம் வந்துச்சு பாப்பாக்கு. ஏன்டி இந்த 4 ட்ரெஸ் தூக்கி அடிமா, எல்லாத்தையும் தூக்கி அடிமா. ஒரு ட்ரெஸ் வேலை தான் இந்த 4 ட்ரெஸ்ஸுமே. ஆமா, ஜெஷிதா எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி அடிமா.